நான் சம்பா ரவை வந்து இந்த குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு 4 வாட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து 2 வாட்டி நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். டஸ்ட் ஏதாவது இருந்தால் வந்துடும். இது குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 2 வாஷ் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது 2த்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர். அது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். அந்த நட்ஸ் பவுடரில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3மே ஈக்குவல் ரேஷியோவில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அது 1 ஸ்பூன் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான் அது. அது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி. ஏலக்காவுமே நான் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே. இது மாதிரி இதுக்கு அதை ஆட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம முழு ஏலக்காவாக போட்டோம்னா அதை எடுத்து தான் தூக்கி தான் போடுவோம் ஃபைனலாக. இப்படி போட்டோம்னா அது சாப்பாடு அதோட மிக்ஸ் ஆகிடும். வந்துட்டு ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனுக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சிடுறேன். இதெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு கூட பண்ணலாம். பட் வந்து நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ரவை வந்து நார்மல் ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதுக்காக கொஞ்சம் நான் தண்ணி எப்பவும் யூஸ் பண்ணுற ரவைக்கு யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்க வேண்டியதான். இது வந்து நல்லா தண்ணி வற்றணும். அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ வந்து இதில் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மீடியமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் 2 போட்டிருக்கேன். உங்கள் குழந்தை நிறையா சாப்பிடும், நீங்கள் ஆல்ரெடி நிறையா கொடுத்துட்ருக்கீங்க, நிறையா ஓரளவு டேட்ஸு அதெல்லாம் நிறையா ஸ்வீட்னஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா 3 4 அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் 2 தான் போடுவேன் எதுலேயுமே, அவங்க ஃபுட்டில் எதுலேயுமே, ஸ்நாக்ஸோ எதுலேயுமே இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ அதனால் நான் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் தோல் உரிக்கிறதுமே வந்து சுடுதண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து உரிச்சிங்கன்னா சீக்கிரம் ஈஸியாக உரிச்சிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ நல்லா கொதிக்கும் போது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணி நல்லா வற்றி கட்டியாகும். ஸோ அந்த டைம் வரது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வெயிட் பண்ணணும், பொறுமையாக நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாகணும். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வற்றலாம் இது. ஸோ நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிம் தீயில் தான் வச்சு பண்ணணும். நான் எல்லாமே எடுத்துகிட்டு ஓரளவு நல்லா கட்டியானோடனே மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம 2 பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், அது வெந்துடும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி மசிச்சுக்கிட்டா அது வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். திடீர்னு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா மசிச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இது வந்து நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.